இப்போ நீங்களே புல்டோசர் மறுபடியும் ஓடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. அதாவது நாங்க மாநிலத்துல சரியான முறையில புல்டோசரை பயன்படுத்தியிருக்கோம். என்ன கேட்டீங்கன்னா, புல்டோசர் தயாரிக்கிற நிறுவனங்களே யூபியில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு புல்டோசர் இலவசமா கொடுக்கணும். அது ஒரு முன் உதாரணமா இருக்கும். ஏன்னா நாங்க யூபியில உருவாக்கியிருக்க கட்டமைப்பு வளர்ச்சி ரொம்ப பெருசு. நீங்க பார்த்திருப்பீங்க. 70 ஆண்டுகள்ல யூபியில 1.5 எக்ஸ்பிரஸ் வே இருந்தது. இன்னைக்கு நாங்க 7 எக்ஸ்பிரஸ் வே உருவாக்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி யூபியோட அடையாளம் என்னவா இருந்தது? சாலையில குழிகள் ஆரம்பிச்சா மாநில எல்லை வந்ததுன்னு சொல்லுவாங்க. மாலை நேரத்துல இருட்டு ஆரம்பிச்சதுன்னா யூபி எல்லை வந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இன்டர்ஸ்டேட் கனெக்டிவிட்டியை 4 லேன் கூட இணைச்சிருக்கோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் வெளிச்சம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இருட்டு இருந்தது, இப்ப வெளிச்சம் இருக்கு. அதனாலதான் ஒரு பழமொழி இருக்கே, நிலா ஒளி இரவு திருடங்களுக்கு பிடிக்காது. அதை அவங்க எப்படி சகிச்சுக்குவாங்க? ஆனா அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, உங்களுடைய புல்டோசர்கள் சமாஜ்வாதி கட்சி தலைவர்கள் மேலையும் ஆதரவாளர்கள் மேலையும் ஓடுதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா ரவுடிங்களும் மாஃபியா கேங்கும் சமாஜ்வாதி பார்ட்டி கூட சேர்ந்துதான் இருக்காங்க. இந்த தொழில்முறை குற்றவாளிகள் மாஃபியா கேங் 2012 17 வரைக்கும் எப்படி செயல்பட்டாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நான் முதலமைச்சரா பதவி ஏத்த அன்னைக்கே நான் என்ன செய்ய போறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, ஆயிரக்கணக்கான மாஃபியா கும்பல் உறுப்பினர்கள் எல்லாரும் 24 மணி நேரத்துக்குள்ள சட்டவிரோதமா கைப்பற்றி இருந்த சாவிகளை உரிமையாளர்கள்ட்ட கொடுத்து இதை நீங்களே வச்சுக்கங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்கன்னு கேட்டாங்க. இல்ல எங்க காலம் முடிஞ்சு போச்சு, நாங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னாங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி உருவாக்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இது தடவை இல்ல. 2017 2 இளைஞர்களோட கூட்டணின்னு உருவாக்குனாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, நாம யாரோட சேர்ந்திருக்கமோ அவங்களோட தாக்கம் வரதான் செய்யும். சேர்க்கையோட தாக்கம் அந்த 2 பேர் மேலையும் தெளிவா தெரிஞ்சுது. மக்கள் அவங்க 2 பேருக்கும் சரியான பாடம் கொடுத்தாங்க. 2019 பெரிய கூட்டணி உருவாக்கினப்போ அவங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நான் சொன்னேன். ஏண்டா, இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சட்டமன்றத்திலையும் அதை தான் சொன்னேன். அந்த கூட்டணி உருவானப்பே நான் இதை சொன்னேன். இப்பவும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அதாவது கூட்டணி உருவானப்பயே என்கிட்ட கேட்டாங்க, கட்சியில இருந்தே இந்த கூட்டணி எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன், 80% இடங்களை பிஜேபி ஜெயிக்கும், மீதம் இருக்கிற 20% இவங்க இருப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த கூட்டணியில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மாநிலத்துல நாங்க ஆட்சியில இருக்கிறதுனால இனிமே ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி சம்பவங்கள் நடக்காதுன்னு நான் சொன்னேன். நீங்க வேணா பாருங்க, இந்த சின்ன தம்பிங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு எதிரா ஒரு கூட்டணியை உருவாக்கி சாதி அமைப்பிலான ஒரு கட்டமைப்பை காட்ட நினைச்சாங்க. ஆனா யூபி மக்கள் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு மறுபடியும் நல்ல பதில கொடுத்துட்டாங்க. ஆனா நான் உறுதியா சொல்றேன், பிஜேபி கட்சிக்கு எதிரா உருவான இந்த கூட்டணி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சுமத்த ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டைகள் வரும், சில இடங்கள்ல அடிதடி கூட நடக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாதி வேக்காடு அரசியல்வாதிங்கன்னு தான் சொல்லணும். அதனால எல்லாருமே சேர்ந்து அதை தான் பண்ணுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க முழு உறுதியோட எல்லாத்தையுமே சமாளிப்போம். எங்களோட நடவடிக்கை நிக்க போறதில்ல. அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேஷ் நாட்டோட முதல் பொருளாதார மாநிலமா மாறணும்னா உத்தரப்பிரதேசத்தோட குற்றங்களையும் சாதி அரசியலையும் மாஃபியா அரசியலையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரணும், அதை ஒழிக்கப்படணும்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும்
பாரதிய ஜனதாவோட அடுத்த ஆட்சி காலம் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதாவது நிரந்தரமா குற்றங்களையும் மாஃபியா ஆட்சியையும் யூபியில இருந்து ஒழிக்கணும். அதே மாதிரி யூபிய ஒரு வளர்ச்சியான மாநிலமா கொண்டு வந்து ஒருவருக்கான சராசரி வருமானத்தை தேசிய சராசரியை விட அதிகமா இருக்கிற அளவுக்கு உயர்த்தணும். அதுதான் என்னோட மிக முக்கியமான இலக்கு. நடத்தி யோகி காட்டு. அவர்களே, நான் சமாஜ்வாதி கட்சியுடைய கேம்பெயினையும் பார்க்கறேன், அகிலேஷ் யாதவ் பேசுறதையும் கேட்கறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புல்டோசர் லக்கிம்பூர் ஏரியில ஏன் ஓடலன்னு சொல்றாரு. ஹாத்ரஸ்ல நடந்த சம்பவத்தை பார்த்து யோகிஜியுடைய மனசு ஏன் கலங்கலன்னு கேட்கிறாரு. அதாவது ஹத்ரஸ்ல நடந்த சம்பவமா இருக்கட்டும், லத்திம்பூர்ல சம்பவமா இருக்கட்டும், 2 மோசமான விஷயங்கள். 2 சம்பவத்திலையும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. சரியான நேரத்துல நடவடிக்கை எடுத்திருக்கு. ஹத்ரஸ் சம்பவத்துல யூபி போலீஸ் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களோ அதை விட ஒரு படி சிபிஐயால போக முடியல. இன்னைக்கும் அந்த உண்மைய என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்கு. உத்தரப்பிரதேசத்தை அவப்பெயருக்கு உள்ளாக்க எப்படிப்பட்ட சதிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு மக்களுக்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒண்ணு. 2வது, லக்கிம்பூர் சம்பவத்திலையும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த சம்பவத்தை பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்த நினைச்சவங்க அதுல வெற்றி பெற முடியல. அவங்க எரிச்சல் என்னன்னா, அவங்க ஜாதி முதல்ல உருவாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அதை அவங்களால பண்ண முடியல. நாங்க அதை தடுத்தோம், முழுமையா அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தோம். ஆனா இந்த 2 சம்பவங்களும் குற்ற சம்பவங்களா இருக்கலாம். ஒன்ன சிபிஐ விசாரிக்கிறாங்க, இன்னொன்ன உயர்நீதிமன்றத்தின் நீதித்துறை ஆணையும் அப்புறம் எஸ்ஐடி விசாரிக்கிறாங்க. அதாவது இந்த சம்பவங்கள் சில நேரம் சமூகத்துல பெரிய தாக்கத்தை உருவாக்கலாம். ஆனா ரவுடித்தனத்துக்கான வழியையும் மிரட்டி பணம் பறிக்கிற வழியாவோ பயன்படுத்த முடியாது. யூபியில அதிகாரத்தோட சேர்ந்து செயல்பட்டு தொழில்முறை மாஃபியா கும்பல் அராஜகம் செய்வாங்க, ரவுடித்தனம் செய்வாங்க, பொது சொத்துக்களை கைப்பற்றுவாங்க, ஏழைகளோட நிலங்களை அபகரிச்சாங்க. புல்டோசர் அவங்களுக்காக தான் இருக்கு. அதை பயன்படுத்துறதும் சரிதான். இன்னொன்னு, ஆனா குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது தீவிரவாதின்னு கூட சொல்றீங்க. அதாவது யாரு தீவிரவாதி யாரு இல்லைங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். நடந்த பெரும்பாலான தீவிரவாத சம்பவங்கள் 2003லிருந்து 2007 வரை சமாஜ்வாடி கட்சி ஆட்சியில தான் நடந்தது. இந்த தீவிரவாதிகள், அதாவது கோரக்பூர்லயும் 2007-8ல தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்தது. கோரக்நாதரின் அருளால ஒருத்தர் கூட அதுல எதுவும் சிக்கல. இல்லனா கோரக்பூரை சிதைக்க திட்டமிட்டிருந்த சதி அகமதாபாத்ல நடந்த மாதிரியே பேரழிவை உண்டாக்கியிருக்கும். தொடர் குண்டுவெடிப்புல அகமதாபாத்ல 56 பேர் இறந்தாங்க. காசியில சங்கட் மோச்சன் கோயில்ல நடந்த தாக்குதல்ல 12 பேரு இறந்து போனாங்க. நீதிமன்றத்தில் நடந்த தாக்குதல்ல அயோத்தியா, லக்னோ, வாரணாசியில 15க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் அதுல பாதிக்கப்பட்டாங்க. பல இடங்கள்ல குண்டுவெடிப்புகள் நடந்தது. இதை விட வெக்கக்கேடான விஷயம் என்னன்னா, 2013ல சமாஜ்வாடி கட்சி இந்த தீவிரவாதிகள் மேல உள்ள வழக்குகளை வாபஸ் வாங்கினாங்க. எல்லா வழக்குகளையும். இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஒன்னு, அவங்களோட ஆட்சி காலத்துல பல தீவிரவாத சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தது. 2வது, அந்த தீவிரவாதி மேல உள்ள வழக்குகளை திரும்ப எடுத்தாங்க. 3வது, அகமதாபாத் தொடர் குண்டு வெடிப்புல தொடர்புடைய ஒரு தீவிரவாதியோட மரண தண்டனைய குடும்பம் சமாஜ்வாடி கட்சியோட தொடர்புல இருந்தது. அதாவது அது அகமதாபாத் சம்பவம் மட்டும் இல்ல. இன்னும் சொல்ல போனா, டெல்லியில நடந்த பட்லா ஹவுஸ் சம்பவம் நடந்தப்போ, பட்லா ஹவுஸ் சம்பவத்தை பத்தியே நீங்க பார்த்திருப்பீங்க. குற்றவாளியான முகமது சேஃப், அவனோட சகோதரனும் அதுல சம்பந்தப்பட்டிருந்தான். அதுக்கப்புறம் அவன் சிரியாவுக்கு தப்பிச்சு போயிட்டான். ஆசம்கட் மக்கள் சஞ்சர்பூர் மக்களுக்கும்
இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அப்ப இருந்தது. இந்த விஷயத்தை ஆழமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 38 பேருக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்கு, அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து சமாஜ்வாதி கட்சிக்காரருங்கிறீங்க. பாருங்க, இப்ப கேள்வி அது இல்ல. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் தேசிய பாதுகாப்ப புறக்கணிச்சிட்டு வாக்கு வங்கிக்காக நாட்டோட பாதுகாப்பையே புறக்கணிச்சா அத இந்த நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அரசியல் எப்பவுமே நடக்கும். நாடு இருந்தா அரசியலும் இருக்கும். ஆனா நாட்டோட அரசியலை பாதிக்கிற அளவுக்கு ஒருபோதும் அரசியல் லாபத்துக்காக நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது.